வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் மணம் நியூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, +2 முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் காலேஜ் போகிறவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு சிரமப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆன்லைனில் பேங்க் லோனை அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கான ஸ்டெப்ஸை போட்டிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா நீங்கள் பேங்க் இப்போ போனீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் மாற்றிட்டாங்க. ஆன்லைனில் நீங்கள் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்திருக்க வெப்சைட்டு தான் வித்யாலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் மூலயமா நம்ம எல்லா பேங்க்குக்குமே, எந்த பேங்க்குக்கு நம்ம விருப்பப்படுறோமோ அந்த பேங்க்குக்கு எல்லாத்துக்குமே நம்ம லோன் அப்ளை பண்ணலாம். அது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன இருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். இது கவர்மெண்ட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற வெப்சைட்டு. ஸோ நீங்கள் நம்பிக்கையாக போய் அதில் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பேங்க்கில் கூட விசாரிச்சுக்கலாம். இந்த வித்யாலக்ஷ்மி போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டல் இப்போ இந்த லாஸ்ட் இயரில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கேண்டிடேட்டு, இப்போ இதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிற கேண்டிடேட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, +2 முடிச்சுட்டு ஒரு பிஎஸ்சி அக்ரிக்கு அப்ளை பண்ணுறாங்க. அவங்க பேங்க் லோன் தேவைப்படுது, ஒரு 4 லட்ச ரூபாய்கிட்ட தேவைப்படுது. அது எப்படி அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மீன் டைமில் இதே மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காமல் தமிழ் மணம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்களுக்கு அப்பப்போ வழங்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் மெயில் ஐடி, செல்ஃபோன் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேரண்ட் குவாலிஃபிகேஷனு, அப்புறம் அவங்க அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்றதும், பேன் கார்டு நம்பர், ஸ்டூடெண்ட்டோட ஆதார் கார்டு நம்பர், பேரண்ட்டோட பேன் கார்டு நம்பர், பேரண்ட்டோட ஆதார் கார்டு நம்பர், பேரண்ட்டுக்கு மெயில் ஐடி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்டூடெண்ட்டோட மெயில் ஐடியை கூட அதில் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட பேங்க்கு ஐஎஃப்சி கோட் நம்பர், இல்லை பேரண்ட்டுக்கு கூட கொடுக்கலாம். ஸோ எது இருக்கும் அதை பேங்க் ஐஎஃப்சி கோட் நம்பர் தேவை. அந்த அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படின்றதும் தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் லோன் டீட்டெயில், ஏதாவது லோன் அந்த அக்கௌண்ட்டில், பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் லோன் எதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அந்த லோன் டீட்டெயிலும் அது தேவைப்படும். அதுக்கான டாக்குமெண்ட் தேவைப்படும். அப்புறம் இவங்க காலேஜில் கோர்ஸ் ஜாயின் பண்ண டேட்டு, முடிக்கிற டேட்டு, அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் காலேஜ் ஃபீஸ் டீட்டெயிலு, அது போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வாங்கியிருப்பீங்க அந்த டீட்டெயிலும். அதுக்கப்புறம் மார்க் ஷீட் ஒரிஜினல் காப்பி, அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், காலேஜ் போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்டோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் டேக்ஸ் பேயராக இருந்தீங்கன்னா ஃபார்ம் 16 அப்படின்றதும், லேட்டஸ்ட்டு டேக்ஸ் பே பண்ணியிருக்க டீட்டெயிலும் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதெல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். போகலாங்களா? வாங்க பார்ப்போம். முதல்ல கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிங்க. அந்த கூகுள் சர்ச்சில் google.co.in டைப் பண்ண பிறகு ஸ்க்ரீன் வரும். அதில் வித்யாலக்ஷ்மி போர்ட்டல் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டு www.vidyalakshmi.co.in அப்படின்னு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டோட ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் கிளிக் டு அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்ளை நவ்னை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மிஸ் போட்டு பேர், அந்த கேண்டிடேட் பேர் ஃபீமேல் கேண்டிடேட்டு, அதனால் அவங்க கேண்டிடேட் டைப் பண்ணுறோம். அப்புறம் அடுத்த பாக்ஸில் அவங்களோட இனிஷியல், அதுக்கப்புறம் செல் நம்பர் டைப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெயில் ஐடி டைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த போர்ட்டலுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிங்க.
அந்த பாஸ்வேர்டை திருப்பி இன்னொரு வாட்டி ரீடைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேலே என்ன சிம்பிள் அந்த என்ன கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஒரு பார்த்து அப்படியே பண்ணுங்கள். கேப் ஸ்மால் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படின்னு கொடுங்க. ஐ அக்ரி வராது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். பக்கத்தில் உங்களுக்கு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ அக்ரின்ற ஆப்ஷன் ஒர்க் ஆகும். அந்த லிங்க்கில் உங்களுக்கு ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. லோன் வாங்குறதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக தான் அது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகும். ஸோ நீங்கள் பேசிக்காக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, உங்களை பற்றி டீட்டெயிலை வந்து அதில் பேசிக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இது வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் லிங்க் ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மெயிலை உங்கள் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த கேண்டிடேட்டுக்கு மெயில் ஐடி இருக்கிறதுனால யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து உள்ளே என்ட்ரு ஆகிறோம். இப்போ வெரிஃபிகேஷன் கேட்கும். புது இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணுறாங்க, வழக்கமான இடத்துல விட்டுட்டு புதுசாக ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணாங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு வந்து உங்கள் செல்லுக்கு அனுப்பும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை பார்த்து இங்கே டைப் பண்ணுங்கள். உங்கள் செல்லுக்கு வந்தது டைப் பண்ணிங்கன்னா புது ஏரியாவில் எந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஓப்பன் பண்ணியாச்சு. மெயில் கிளிக் பண்ணுறோம். ஜிமெயில்ன்ற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அந்த யூசரோட மெயில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. அதில் உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அனுப்பிய டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை வந்து பார்த்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி போர்ட்டலில் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு மெசேஜ் வந்திருக்கு. அதில் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஸ்க்ரீன் உள்ளே என்ட்ரு ஆகும். இப்போது உங்களுடைய மெயில் ஐடியும் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக நம்ம சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அதில் கொடுத்துருப்பீங்க அந்த மெயில் ஐடியும், அதில் நம்ம பாஸ்வேர்டுன்னு செட் பண்ணியிருப்போம். அந்த பாஸ்வேர்டையும் இங்கே நம்ம டைப் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்ட் டைப் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி வழக்கம் போல் மேலே என்ன கேரக்டர் இருக்கோ அதை பார்த்து அப்படியே ரீடைப் பண்ணுங்கள். கேப்ஸ் ஸ்மால்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற பட்டனை எடுத்துங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம், லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ரெடி பண்ணணும், கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னென்னா அப்லோட் யுவர் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை அப்லோட் ஃபோட்டோ பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கேனர் மூலயமா போய் நம்மளுடைய ஃபோட்டோஸை ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்கேனிங் ப்ராசஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ ஸ்கேனர் மிஷின் மூலயமா நம்ம ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கேம் ஸ்கேனர்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது, அதுக்கான லிங்க்கு உங்களுக்கு கொடுத்துருப்போம் கீழே டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்க் மூலயமா கூட நீங்கள் ஸ்கேனர் மிஷின் இல்லைன்னா நீங்கள் அந்த ஆப் மூலயமா நீங்கள் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேன் பண்ணி முடிச்சாச்சு, அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் யுவர் ஃபோட்டோ அப்படின்ற இடத்துல போய் செக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை லிங்க் ஆகுது. அப்லோடுன்னு கொடுத்தோன்னே ஃபோட்டோ அப்லோட் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கான ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட்டு படித்து பாருங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்றத. நெக்ஸ்ட்ன்ற பட்டனை எடுத்துங்க. ஸோ இப்போ இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலும் இன்னொரு பக்கம் பேரண்ட்டோட டீட்டெயிலும் ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நேமில் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேம் ஃபில் பண்ணிட்டோம், ரெண்டாவது பேரண்ட் நேம் ஃபில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இனிஷியல் 2 பேரும் ஃபில் பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் ஃபில் பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட்டோட ஃபாதர் நேம். ஸோ அவங்க டேட் ஆஃப் பர்த்து ஃபில் பண்ணியிருக்கோம். கேட்டகரி என்ன கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிசி கேட்டகரி அவங்க வராங்க கேண்டிடேட்டு, அதனால் அதை ஃபில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் செக்ஸில் ஃபீமேல் கேண்டிடேட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸில் சிங்கிள், மேரேஜ் ஆகிறதுனால சிங்கிள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் +2 முடிச்சிருக்காங்கன்றதும், அதுக்கப்புறம் மார்க்ஸ் அப்டைன்டு இன் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத போட்டிருக்கோம். இது எல்லாமே ஸ்டூடெண்ட் டீட்டெயிலு. இப்போ அதே மாதிரி பேரண்ட் டீட்டெயிலில் நேமு இனிஷியலுக்கு அப்புறம் இப்போ வந்து கார்டியன் நேம் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ கார்டியன் இனிஷியல், அப்புறம் இது பேரண்ட்டோட டேட் ஆஃப் பர்த்து. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்களுடைய கேட்டகரி என்ன கேஸ்ட்டு, மேலா ஃபீமேலான்ற செலக்ட் பண்ணுறோம். இப்போ அவங்க அம்மா ஃபில் பண்ணுறதுனால ஃபீமேல் செலக்ட் பண்ணியிருக்கோம். மேரிட்டல் ஸ்டேட்டஸில் மேரிட் போட்டாச்சு. அவங்க வந்து +2 தான் படிச்சிருக்காங்க, அதனால் 12th அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ், அவங்க பேரண்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க, அவங்க ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனில் என்ன பர்சன்டேஜ் எடுத்திருக்கான்றதை அதை போட்டுட்டு ஆக்குபேஷனில் என்ன அப்படின்னு போட்டிருக்கோம். எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்கம் கேட்டிருக்கு, இதில் வருட வருமானத்தை ஃபில் பண்ணுறோம். இப்போது ஸ்டூடெண்ட்டோட பேன் கார்டு நம்பர் ஃபில் பண்ணுறோம். பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு, ஸ்டேட்டில் தமிழ்நாடு போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ பேரண்ட்டோட பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் ஸ்டேட்டு அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனில் அந்த அட்ரஸ் லைனில் 1ல் அந்த அட்ரஸை வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸை டைப் பண்ணுறோம். இது ஸ்டூடெண்ட் டீட்டெயிலில் ஃபில் பண்ணுறோம் கம்யூனிகேஷன் அட்ரஸை. ஸோ ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் கேட்குது, டிஸ்ட்ரிக்டில் அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிவிட்டு அது டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பின்கோட் நம்பர், போஸ்டல் பின்கோட் நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ பேரண்ட்டுக்கான அட்ரஸ் டீட்டெயிலும் ஃபில் பண்ணுறோம். என்ன வில்லேஜு, என்ன தாலுக்கில் இருக்காங்க, என்ன டிஸ்ட்ரிக்கு, அந்த டீட்டெயிலாக ஃபில் ஆகுது. அதுக்கப்புறம் பின்கோட், அவங்களுக்கு அந்த பின்கோட் நம்பர், காண்டாக்ட் நம்பர், அப்புறம் அவங்களுக்கான மெயில் ஐடி இதெல்லாமே இதில் ஃபில் பண்ணுறோம். பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு சப்ளீஷ் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டுன்னு வருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை எழுத போகிறோம். ஓரளவுக்கு கோ த்ரூ பார்க்குறோம், பார்த்துட்டு நெக்ஸ்ட் பட்டனை எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்த ஃபார்முக்கு டீட்டெயில் வந்து போகுது. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்டு பேரண்ட்டோட பேங்க் டீட்டெயில். ஃபஸ்ட்டு ஐஎஃப்சி கோட் நம்பர் தேவை. ஸோ ஐஎஃப்சி கோட் நம்பர் உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சர்ச்சுன்னு கொடுங்க.
ஸோ ஐஎஃப்சி கோட் நம்பர் போட்டிருக்கோம், சர்ச் கொடுக்குறோம். கொடுத்த உடனே அந்த பேங்க் டீட்டெயில் காட்டுது. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ அந்த பேங்க் டீட்டெயில் ஆட் ஆகிடும். ஸோ அக்கௌண்ட் டைப்பில் அவங்க என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்டு, சேவிங் அக்கௌண்ட் தான் வரும். பிஸ்னஸாக இருந்தால் தான் கரண்ட் அக்கௌண்ட்டு. ஸோ அக்கௌண்ட் நம்பர் இதில் டைப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேங்க்கில் ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை பற்றிய டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா போடுங்க, இல்லைன்னா நில் போட்டுங்க. அதுக்கப்புறம் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ரிலேஷன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத அதில் குறிப்பிடுங்க. பேங்க் டீட்டெயில் ஃபில் பண்ணும்போது ஒன்று ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலோ இல்லை பேரண்ட்டோட டீட்டெயிலோ ஒருத்தர் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்தோன்னே அப்ளிகேஷன் ஃபார்ம் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் வரும். திருப்பி அடுத்த ஸ்க்ரீனுக்கு நம்ம போகிறோம். இப்போது இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, என்ன டிகிரி படிக்கிறீங்க, அதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவா மெரிட் கோட்டாவா அப்படின்றத அங்கே சொல்லுங்கள். அந்த டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ், எத்தனை வருஷம் அந்த கோர்ஸ் அப்படின்றத, நீங்கள் படிக்கிற டிகிரி கோர்ஸ் எத்தனை வருஷன்றத சொல்லுங்கள். எந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிக்கிறீங்க, எந்த காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணுங்கள். அதில் மென்ஷன் பண்ணும்போது சர்ச்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட்டை டைப் பண்ணணும். ஸோ நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட் டைப் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்றத சொல்லணும். ஸோ கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். பட் அதில் ஸ்டேட் நேம் கொடுக்காமட்டதுனால திருப்பி இப்போ ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சர்ச்னு கொடுக்குறேன். இப்போ சர்ச்னு கொடுத்தா அந்த இன்ஸ்டியூட் காட்டலை. ஸோ அந்த இன்ஸ்டியூட் காட்டலைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதர்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த இன்ஸ்டியூட் நேமை, அந்த நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூஷன் நேமை, காலேஜ் நேமை டைப் பண்ணுங்கள். என்ன டிகிரி படிக்கிறீங்க அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ சப்மிட் ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன், நீங்கள் அந்த கோர்ஸை எப்போ முடிக்க போகிறீங்க, எப்போ முடியுது, இந்த டிகிரி வந்து நீங்கள் எப்போ முடியுது அப்படின்றத, அந்த மந்த்து டேட்டு அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ எங்களுக்கு வந்து 2020 முடியுது கோர்ஸ், ஜூலையில் முடியும். அதில் அதை மென்ஷன் பண்ணுறோம். அப்ராக்சிமேட்டாக 30% போட்டிருக்கோம். அதேமாதிரி இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இப்போ எப்போ ஜாயின் பண்ணாங்க, காலேஜில் எப்போ ஜாயின் பண்ணாங்களோ அந்த டேட்டை வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறோம். காலேஜ் டேட்டு ஸ்டார்ட் பண்ண டேட்டை அதில் மென்ஷன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறோம். ஸோ இதுலேயும் அப்ளிகேஷன் ஃபார்ம் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. ஸோ அடுத்து திருப்பி நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகிறோம். இப்போ இதில் காலேஜ் ஃபீஸு, என்ன ஃபீஸு, நீங்கள் எவ்வளோ லோன் வாங்க போகிறீங்க அப்படின்றத, இயர் வைஸில் எவ்வளோ செலவாகுது அப்படின்றத நீங்கள் இதில் சொல்லணும். ஸோ இப்போ டியூஷன் ஃபீஸ் மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ். இப்போ இவங்களுக்கு டியூஷன் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸும் செலவு தேவைப்படுது. அதில் ஒரு 1 lakh வர மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ டியூஷன் ஃபீஸ் வந்து 1 lakh வர மாதிரியும், ஹாஸ்டல் ஃபீஸ் ஓவராலாக அந்த 4 வருஷத்துக்கு 2 lakhs வர மாதிரி 50,000 சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதுலேயும் ஏதோ தப்பாக இருக்குது. பார்த்தா ஏதோ ஒரு இதில் 1 lakh பதிலாக 10,000 போட்டிருக்கோம். அது எந்த காலம் அப்படின்னு போய் தேடுறோம், பார்க்கலாம். ஸோ இப்போ இயர் 4th வந்து 10,000 போட்டிருக்கோம். அதில் ஒரு 0 சேர்த்து 1 lakh மாற்றிருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க ஜீரோஸ்லாம். ஸோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டு, எவ்வளோ மாதத்தில் நீங்கள் இந்த லோனை நீங்கள் கட்டி முடிப்பீங்க அப்படின்னு நீங்களே ஒரு அப்ராக்சிமேட்டாக போடுங்க. இதில் 60 months போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ரீபேமெண்ட்டு நீங்கள் எவ்வளோ கட்டுறதுக்கு, எப்படி கட்ட போகிறீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு கட்ட போகிறீங்க
அப்படின்றத சொல்லிவிட்டு சேவ்னு கொடுங்க. ஸோ இதுவும் அப்ளிகேஷன் ஃபார்ம் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. ஸோ இப்போ அடுத்த ஸ்க்ரீனில் இவங்க இந்த டாக்குமெண்ட் ப்ரூஃப்லாம் கேட்பாங்க. ஸோ மார்க் ஷீட்டு ஒரிஜினல் காப்பியை ஸ்கேன் பண்ணி எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கேனர் மிஷினில் போட்டு ஸ்கேன் பண்ணாலும் சரி, இல்லை கேம் ஸ்கேனர் அப்படின்ற ஆண்ட்ராய்டு ஆப்ஸில் பண்ணாலும் சரி நீங்கள் பண்ணிக்கலாம். கேம் ஸ்கேனர் ஆப்பை எப்படி ஒர்க் பண்ணுன்றது உங்களுக்கு அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேம் ஸ்கேனர் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், ஸ்கேனிங் எப்படி பண்ணலாம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மார்க் ஷீட் ஜெராக்ஸ் இங்கே இதில் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வருமான சான்றிதழ் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க காலேஜில் வாங்கின போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, இந்த டியூஷன் ஃபீஸ்க்கான டீட்டெயிலாம் அதில் இருக்குது. அந்த இதை வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அந்த பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து வந்து அவங்க பேரண்ட்டோட ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி எடுக்கிறோம். இந்த அவுட்புட் ரெசல்யூஷன் ஒன்று இருக்கும் ஸ்கேன் பண்ணும்போது பார்த்துங்க. அது 150 dBi அப்படின்னு சொல்லி 150 dBi வச்சுட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டான சைஸாக வரும். நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அவங்க எதிர்பார்க்குற சைஸ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 150 dBi இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் அப்லோட் பண்ண போகிறோம் ஒரு ஒன் பை ஒன்னாக. ஸோ அதில் இப்போ மார்க் ஷீட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அதை ஸ்கேன் பண்ணதை அப்லோட் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன் அப்படின்ற இடத்துல அவங்க ஐடி கார்டு இல்லை, அதனால் அவங்க வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்டு இருக்குது, அதனால் அதை வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இல்லைனா ஐடி கார்டு இருந்தால் ஐடி கார்டை ஸ்கேன் பண்ணி அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வருமான சான்றிதழ், அதை வந்து நம்ம இன்கம் சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுருத அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஷெடியூல் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதில் அவங்களுக்கு மந்த்லி அந்த இயர்லி வந்து எவ்வளோ செலவாகுது, லோன் அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்றத நம்ம இங்கே ஸ்கேன் பண்ணி எடுக்கிறோம். ஸ்கேன் பண்ணதை இதில் அட்டாச் பண்ணி விட்றோம். ஸோ அது போனஃபைட் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து அப்படியே அது அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோவை, அப்ளிகன் ஃபோட்டோன்றதில் ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோவை எடுத்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேரண்ட்டோட ஃபோட்டோவை லிங்க் பண்ணி அதுவும் அட்டாச் பண்ணி விட்டாச்சு. ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ணி அனுப்பணும். இது இவங்க இல்லைன்றதுனால ஜஸ்ட்டு முடிச்சுட்டு சேவ்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் இங்கே காஸ்ட் ஆஃப் ஃபினான்ஸ் அது முன்னாடி ஸ்டெப்பில் ஏதோ தப்பு இருக்குது. அதாவது 4 lakhsக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் வந்து இது வந்து கேரண்டர் வந்து நீங்கள் காமிக்கணும். அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, 6 lakhs கிட்ட வருது கணக்கு. அதாவது 4 lakhs மட்டும் வர மாதிரி மாற்றி விடுறாங்க. டியூஷன் ஃபீஸில் 60,000 இது நம்ம போடுறது தான். நம்ம போடுறதுனா என்னென்னா அங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ 6 lakhs கேட்டிருந்தா கூட நீங்கள் மீதி பேலன்ஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே 60,000 அப்புறம் 40,000 போட்டு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் லோன் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணுறது. 4 lakhsக்குள்ளே வந்தால் உங்களுக்கு எந்த செக்யூரிட்டியும் கிடையாது, டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். 4 lakhs மேலே போகுது அப்படின்னா நீங்கள் செக்யூரிட்டி வந்து சப்மிட் பண்ணணும். அதாவது இந்த லேண்டோட பத்திரம் அப்படி இல்லைனா யாருன்னா செக்யூரிட்டி சைன் வாங்கணும். ஸோ இவங்க வந்து அதனால் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு 4 lakhs மட்டும் போதும்னு சொல்லி மாற்றி இப்போ போட்டிருக்கோம். இப்போ இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு கேரண்டர்லாம் எதுவும் தேவைப்படாது. ஜஸ்ட்டு அதுமாரி சேவ் பட்டன் அழுத்துறோம். நவ் யூ கேன் சப்மிட் த ஃபார்ம் அப்படின்னு மெசேஜ் வருது. ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுத்துக்குங்க.
ஸோ மெனு பாரில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மெசேஜ் காட்டும். திருப்பி ஹோமுக்கு போங்க. இது வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம இப்போ பண்ண அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன நிலவரத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூ ஹேவ் நாட் எட் அப்ளை டு எனி லோன்ஸ், ஸோ அப்ளை திஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த இடத்துல அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இப்போ வந்து நீங்கள் அந்த உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் தனியாக ஒரு இடத்துல போட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் எந்த பேங்க்குக்கு வேணாலும் நீங்கள் லோன் அப்ளை பண்ணலாம். சர்ச் பேயில் இந்தியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட் சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அமௌண்ட் எவ்வளோ எக்ஸாக்டாக அவங்க 4 lakhs கேட்டதுனால 4 lakhs to 7.5 lakhs போட்டு விட்ருவோம். ஸோ அதுக்கப்புறம் எந்த பேங்க்கில் அவங்க லோன் எடுக்க விரும்புகிறாங்களோ அந்த பேங்க்கை வந்து சர்ச் பண்ணுறாங்க. இதில் சர்ச்சில் இந்தியன் பேங்க்கில் தான் லோன் எடுக்க விரும்புகிறாங்க. அதனால் அங்கே இந்தியன் போட்டோடனே அந்த இந்தியன் பேங்க் லிஸ்ட்டெல்லாம் காட்டுது. அதில் ஒரு 4 பேங்க் டீட்டெயில் காட்டுது. எந்த பேங்க்கில் என்ன ஸ்கீமுக்கு அவங்க அப்ளை பண்ண விரும்புகிறாங்க அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஒரு ஸ்கீம் மட்டும் தான் அலோடு. அந்த ஸ்கீமை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் மினிமம் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது என்ன தகுதி வேணும், அந்த லோன் வாங்குறதுக்கு என்ன தகுதி வேணுன்றது அந்த இடத்துல வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த லோனுக்கு எலிஜிபிள்னு இதில் வந்திருக்கு, இந்த ஆப்ஷனில் வந்திருக்கு. ஐடி எஜுகேஷன் லோன் ப்ரைம் அப்படின்றதில் அதை போட்டு செக் பண்ணி பார்க்குறோம். அதுக்கு என்ன மினிமம் க்ரைட்டீரியா. இப்போ இதில் பார்த்தா அவங்களுக்கு வந்து மினிமம் க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா ஐஐடியில் அட்மிஷன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க இந்த லோனுக்கு அப்ளை பண்ணலாம். லோக்கல் இன்ஜினியரிங் காலேஜில் தான் வந்து அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. அதனால் இந்த க்ரைட்டீரியாவும் அவருக்கு செட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஐபி எஜுகேஷன் லோனை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் மினிமம் க்ரைட்டீரியா எடுத்து பார்க்குறோம். ஸோ இதில் வந்து 60% அபோவ் மார்க் எடுத்துருக்கணும். ஸோ இதில் எலிஜிபிள் தான். பட் இன்னும் இந்த ஸ்கீம் வந்து பேங்க்கில் ஆக்டிவேட் பண்ணலை. ஸோ அதனால் ரிவைஸ்ட் ஐபிஏ எஜுகேஷன் லோனை எடுத்து மினிமம் க்ரைட்டீரியா எடுத்து பார்க்குறோம். அதில் +2ல் 60% மார்க் எடுத்துருக்கணும். 10th +2 மாடலில் அவங்க படித்து முடிச்சிருந்தாங்கன்னா இந்த எஜுகேஷன் லோனுக்கு எலிஜிபிள். ஸோ இப்போ இவங்க வந்து அந்த கேட்டகரியில் வரதுனால ஸோ இதுவே செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அப்ளைன்னு இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுறாங்க. பட் யூ மஸ்ட் ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு மெசேஜ் காட்டுது. ஸோ திருப்பி நம்ம அந்த ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஏதோ நம்ம கிளிக் பண்ணாமல் விட்டுருக்கோம். ஸோ அதை பார்க்குறோம். ஸோ அதில் கீழே வந்து சப்மிட் பட்டன் ஒன்று இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணணும். அதை ப்ரெஸ் பண்ணாமல் விட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இங்கே ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த ஐ அக்ரி ஒர்க் பண்ணுறதுக்கு அது ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை கோ த்ரூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ அக்ரின்ற பட்டன் ஓப்பன் ஆகும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ ஓவராலாக டீட்டெயில்ஸ் காட்டுது. இந்த எஜுகேஷன் லோனில் அவங்க ஃபில் பண்ண ஃபார்ம்ஸ் அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் காட்டும். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்து எடிட் ஆப்ஷனை போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதனால் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ இவங்களுடைய லோன் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பேங்க்கில் போய் சேர்ந்துருக்கு. இதுக்கப்புறம் இவங்க வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை மட்டும் அப்பப்போ செக் பண்ணிட்டு இருந்தால் போதும். பேங்க் லோன் வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சின்னா அவங்களுக்கு இதில் மெசேஜ் தெரியும். இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் அவங்களுக்கு மெசேஜ் தெரியும். அதுக்கப்புறம் பேங்க் அப்ரோச் பண்ணி அவங்க அது லோனுக்குரிய ப்ராசஸை பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒர்க் முடிஞ்சிடுச்சு. அதனால் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். ஸோ இது வரைக்கும் +2 முடித்தவங்க பேங்க் லோனை அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போல் செய்திகள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் மனம் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பப்போ ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இதில் கலந்து வரும். ப்ளஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், ப்ளஸ் அஸ்ட்ராலஜி, ப்ளஸ் சினிமா நியூஸ், நியூமராலஜி, அப்புறம் எஜுகேஷனல் கண்டென்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த சேனல் மூலயமா உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.